வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெகா கூட்டணி ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மெகா கூட்டணி யாருன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு ஒரு அம்மா. அடுத்தது பல வருஷமா தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே ஒரு கட்சியில ஒரு இருந்த ஒரு ஐயா. இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டு கூட்டணி அமைச்சிட்டாங்க. ரெண்டு கூட்டணி அமைச்ச உடனே மக்களுக்கான நல்லது நாங்க செய்ய போறோம். நாங்க வந்த உடனே மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 234 தொகுதியிலும் எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை பத்தி தான், அது என்ன பேட்டி, யாரு அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துப்போம். சரி, ஓகே. முதல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தன்னுடைய இளமை காலங்கள்ல படிப்பை முடிச்சுட்டு 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொன்னாவே முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியும். அந்த மாதிரி சேவை செய்ய மட்டுமே செய்யக்கூடிய ஒரு டாக்டர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருடைய இளமை காலங்கள்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த காலங்கள்ல அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் களத்துல இறங்கினாரு. இறங்கின உடனே வன்னியர் அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல அதை ஆரம்பிச்ச உடனே அதுக்குண்டான காரியங்களுக்கு பணங்கள் தேவைப்படும் இல்லையா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்னதா வசூல் பண்ணி தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சு தன்னுடைய அறக்கட்டளைய மேன்மைப்படுத்தினோடனே நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம அறக்கட்டளை பாதியில் நின்றோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே ஒரு கட்சியா மாத்துறாரு. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி. அவருடைய சின்ன சின்ன போராட்டங்கள் பெரிய பெரிய போராட்டங்களா மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெரும் பெரும் தலைவர்களோட அவர் மோத ஆரம்பிக்கிறாரு. இப்படியே தன்னுடைய காலங்களில் கடந்துட்டு இருக்கும்போது அவர் அதாவது புறக்கணிக்க முடியாத ஒரு அரசியல் தலைவரா மாறிட்டாரு. அவர் அவரோட சமூகத்துக்கு அவ்வளவு ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்தவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவரோட காலகட்டங்களுக்கு பிறகு வாரிசு அரசியல் எதிர்த்து அவரே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல தன்னோட மகனான அன்புமணி அவர்களை அரசியலுக்கு இழுக்கிறாரு. அரசியலுக்கு இழுத்த உடனே அரசியலுக்கு வந்த அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சாரு. தமிழ்நாடு முழுசும் பேசப்பட்டது. மாற்று அரசியல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அன்புமணிய. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீப காலங்கள்ல தன்னுடைய பேரனான ஒரு ராமதாஸ் அவங்க மகளுடைய பையனான ஒருத்தரை அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி கிட்ட சேர்த்து விட்டு அன்புமணி கீழே வேலை பார்க்கட்டும் சொல்லிட்டு சொன்னாரு. சொன்ன உடனே அதுல இருந்து முரண் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில. என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணிக்கு ஒரு ஐடியா என்னன்னா, தனக்கு அப்புறம் தன்னுடைய அக்காள் மகனை இந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு பொறுப்புல கொடுத்துருவாரோ அப்படிங்கிற நினைச்சாரோ, அல்லது முன்னிலைப்படுத்துறாரு, நம்மளை தாண்டி மகனை தாண்டி பேரனை முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரோ, மொத்தம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அந்த சம்பவத்தை காரணம் காட்டி அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் மேல மிகவும் ஒரு கோபத்தின் உச்சியில் போய், எனக்குன்னு ஒரு தனியா ஆபீஸ் இருக்கு பனையூர்ல, என்னை சந்திங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொன்னது இன்னும் வீடியோ வலைதளங்கள்ல இருக்கு. அடுத்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் இடையில சின்ன முரண் ஏற்பட்டது. நாளடைவில் இவங்க சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய முரணா ஏற்பட்டுச்சு. இது பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் அது தொடருது. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டாரு அன்புமணி அவர்கள். சின்னத்தையும் கட்சியும் அவரிடமே போயிருச்சு அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கட்சி அங்க போனதுக்கு அப்புறம் தனித்து விடப்பட்ட ஒரு ஆடாக இருந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் தனியா இருந்தது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எந்த பக்கமும் தன்னால நெவர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட அவர் இருந்தாரு அப்படிங்கறத உண்மை. அதுக்கப்புறமா சில நாட்கள் தனியா இருந்தது ஓகே, இனிமேல் ஏதாவது ஒரு கட்சியில நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட சின்னமும் இல்ல கட்சியும் இல்ல, நம்ம கூட யார் நம்மளை கூப்பிடுவாங்க, அப்படி ஒரு சப்போஸ் அவர் அதிமுக கிட்ட போக முடியாது, மகன் அங்க இருக்காரு, அதனால அவருக்கும் முரணா இருக்க போக முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, திமுக பக்கமும் வாய்ப்பு கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. ஆனா திமுக இருந்தாலும் அவர் வலை வீசிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவர் இருந்தாலும் போறதுக்கு வாய்ப்பு உண்டான கரெக்டான
கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருந்துச்சு. விஜய் கட்சியில கூப்பிடுறதுக்கும் சின்னமும் இல்லை, கட்சியும் இல்லை. ரெண்டாவது வந்து வந்தாலும் ஐயா அவர்கள் வந்து இவங்க போற அந்த வேகத்துக்கு அவங்க ஈடாகுமா, இவருக்கு செட் ஆகுமா, என்னெல்லாம் நிறைய வந்து பார்த்தாங்க. ஆனா சேர்த்திருந்தாங்கன்னா செமையான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்படியே தனியா இருந்து எலெக்ஷனுக்கு என்ன 30 நாள் தான் இருக்குது, என்ன பண்ண போறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள்? மிகவும் எதிர்பார்த்த திமுக பக்கம் போயிடுச்சு. அடுத்ததா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் திமுக பக்கம் போயிட்டாரு. அடுத்து இருந்த ஓபிஎஸும் திமுக பக்கம் போயிட்டாரு. கிட்டத்தட்ட இவர் விஜய் அவர்கள் நம்பிட்டு இருந்த எல்லாருமே அங்கங்க போய் திமுகலையும் அதிமுகலையும் கிடைச்சதுனால இவருக்கு வந்து மிகவும் வந்து ஒரு அதிருப்தியில போயிட்டு இருந்தாரு விஜய். அது விடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வழி வகுப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வி.கே. சசிகலா. அவங்க யாருன்னு கேக்குறீங்களா? அவங்க தான் அம்மாவோட இருந்த தோழி. அவங்களுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலங்கள்ல அதாவது வந்து போயஸ் கார்டன் அந்த பக்கத்துல அந்த வீதியில ஒரு கேசட் கடை நடத்திட்டு வந்தவங்க தான் வி.கே. சசிகலாவும் அவங்க கணவரும். அந்த கேசட் கடைக்கு வந்து ஆரம்ப காலங்கள் இப்ப இருக்கிற மாதிரி சிடி கடையெல்லாம் கிடையாது. அப்போ வந்து டெக்கில் போடுற கேசட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெக் இவ்வளவு பெருசு இருக்கும், அதுல வந்து கேசட் வந்து இவ்வளவு கைய காலத்துக்கு மேலேயே இருக்கும். அதுல வந்து பிக்சர் தான் இருக்கும். அந்த பிக்சரை உள்ள போட்டு அது பழைய ஒரு 90s கிட்ட முன்னாடி இருந்தவங்களுக்கு அது தெரியும். அந்த கேசட் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுல இருந்து விரும்பி வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அந்த கடைக்கு போய் அந்த கேசட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கேதர் பண்ணிட்டு வந்து வீட்டுல பாப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா அவங்க நட்பு மெல்ல மெல்ல உயருது. அந்த நட்புக்கு என்ன இலக்கணமா ஜெயலலிதா அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம நட்பு தோழியா இருந்துக்கலாம், கேசட் கடை நீ வச்சு நடத்திட்டு இருக்கிற, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய வீடியோக்கள், என்னுடைய அரசியல் நகர்வுகள், என்னுடைய எல்லா தேவைகளையும் வந்து நீ வீடியோவை எடுத்துரு, நம்ம கட்சி கூட்டங்களை, கட்சி பொதுக்கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு, கட்சியோட பரப்புரை, இந்த மாதிரி வந்து கட்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து நீ வந்து எனக்கு வந்து வீடியோவை எடுத்து கொடு, புட்டேஜ் வச்சிரு அப்படின்னு சொல்ல இதனால 2 பேர்த்துக்கும் இடையில மிகவும் வந்து ஒரு நெருக்கமான ஒரு சூழல் ஏற்படுது. சூழல் ஏற்பட்ட உடனே அந்த சூழலின் காரணமாக மிகவும் நெருங்கி பழகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தோழியா மாறி சொந்த சகோதரி மாதிரி அவங்க பவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டங்களில் ஊழல் கேஸ்ல சிக்கிறாங்க அம்மா ஜெயலலிதா. அந்த ஊழல் கேஸ்ல சிக்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உடந்தையா இருந்தது சசிகலா தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே அந்த உடந்தையான சசிகலாவையும் சேர்த்து அக்யூஸ்ட் நம்பர்ல எழுதி விட்டுறாங்க. எழுதி விட்ட உடனே இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பரப்பன அக்ரஹாரம் கர்நாடகா சிறையில வந்து அம்மா ஜெயலலிதா அவங்க போகணும் அப்படின்னு சொன்னது உடனே அம்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் கிட்ட பதவி ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. பெண்டிங்கில் இருக்கும்போது குற்றவாளி அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தைப்பட்ட அம்மா அவர்களுடைய இறுதி காலங்கள் முடிஞ்ச உடனே அப்பதான் வந்து ஒரு துளிர்க்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து அழுத்தம் கொடுத்தப்பட்டு ஓபிஎஸ் அவர்கள் பதவி வேண்டான்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அரியணையில் உட்கார வச்சுட்டு அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அப்படியே நோக்கி நகர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு நேரத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து வரல. அம்மா அது ஒத்து வரலன்னா எப்படி ஒத்து வரலன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு உடனே தண்டனை கிடைச்சிருது. தண்டனை கிடைச்ச உடனே அந்த தண்டனை எடுத்துக்கிட்டு பரப்பன அக்ரஹாரத்துக்கு போயிடுறாங்க, ஜெயிலுக்கு போயிடுறாங்க, கர்நாடகா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போன உடனே இந்த ஆட்சி முறை மாறின உடனே மீண்டும் ஜெயில இருந்து திரும்பி வரும்போது இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன், அதாவது தன்னுடைய தங்கச்சி மகனும் அக்கா மகனும் இவரை வந்து வேணும்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தனித்து விடப்பட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு 5-6 பேர்த்த கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு ஓபிஎஸ் வந்து கூட ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண ஓபிஎஸ் பழசெல்லாம் மறந்துட்டு சரி ஓகேமா அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல பொறுத்து இருந்தா ஆகாது, 2026ல நாம ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்கள்ல வந்து ஜனவரி 26, 24, பிப்ரவரி 24 அம்மா அவர்கள் பிறந்த அன்னைக்கு சொல்றாங்க.
ஒரு கட்சி நான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு கொடியை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சி பேரை அறிவிக்கிறாங்க, சின்னத்தை அறிவிக்கிறாங்க. சின்னம் தென்னந்தோப்பு, கட்சி பெயர் வந்து அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அஇஅதிமுக மமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்துருவாங்க, திமுக சேருவாங்க, இல்லது வந்து பிஜேபி போய் அதிமுகவுக்கு வருவாங்க, இல்லது விஜயோட சேருவாங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல அதிர்ச்சி அளிக்கும் வண்ணமாக ஐயா ராமதாஸ் அவர்களை போய் வி.கே. சசிகலா அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம ரெண்டு கூட்டணி அமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கையெழுத்த போட்டாரு. கையெழுத்த போட்ட உடனே 234 தொகுதியிலும் வந்து நாங்க தான் நிக்க போறோம், எங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு எடுத்து பண்றாங்க. சரி, ஓகே, அது பரவாயில்ல, இது நல்ல விஷயம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. இவங்க கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி, எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லதுதான். அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு கேட்டதுக்கு, முதலமைச்சர் கேண்டிடேட்டை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் முதலமைச்சர் தான், ஒன்னு அவங்க இருப்பாங்க இல்லைன்னா நான் இருப்பேன், 2 பேரும் வந்து சமாதானத்தோட ஒரே கட்சியை தான் நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறத எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. இனிமேல் வந்து தமிழகத்தில் 4 முனை போட்டி அல்ல, 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறதாக நேற்று தினத்துல அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டியை பார்த்தோன்னே நிறைய பேர்த்துக்கு வந்து உண்மையிலேயே பயம் எடுத்துருச்சு. என்னடா இது, நம்ம சாதாரணமா நினைச்சோம், இப்போ வந்து பெரிய பூகம்பமா வருது, இந்த பூகம்பத்தை நம்மளால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள்லாம் மிகவும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. மக்கள் இல்ல, தலைவர்கள் எல்லாம் வந்து ஆடி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களும், ஐயா எடப்பாடி அவர்களும், விஜய் அவர்களும், சீமான் அவர்களும், இவங்க 4 பேர்த்துக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும். இவங்க 2 பேரும் வந்து இப்ப நடுக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. இவங்க நடுக்கத்துல பயங்கரமா நடுங்கி போயிட்டாங்க. இந்த ஓட்டுகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிளி ஏற்படுத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது காமெடிக்காக சொல்றது இல்ல, நிஜமானு தான் சொல்றேன். நீங்க வந்து காமெடின்னு சொல்லிட்டு ஏதாவது கலைப்பு விட்டுறாதீங்க. சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.